அன்னை பர்னிச்சர்ஸ், அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள், டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மெஷின் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் 99,000 மட்டுமே. தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி. தொடர்புக்கு 7550144440 9345044044. நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். கான்டாக்ட் 7667008999. நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். கான்டாக்ட் 7667008999. வணக்கம், இது உங்கள் 4th எஸ்டேட் தமிழ் வழங்கும் தலையங்கம் நிகழ்ச்சி. இன்றைக்கு நம்முடைய தலையங்கம் நிகழ்ச்சியில் கல்பனா நாயக் ஐபிஎஸ் அவங்க வந்து பார்த்திங்கன்னா என்னை கொலை செய்வதற்கு சதி நடந்தது அப்படின்னு சொல்லி நேரடியாக டிஜிபிக்கு மற்றும் முக்கியமான தலைவர்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு புகார் கடிதம் ஒன்றை வந்து எழுதியிருக்கிறாங்க. இந்த கடிதம், இந்த விவகாரம் அப்படிங்கிறது தான் இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் பற்றி எரிந்து கொண்டிருக்கிறதுன்னு சொன்னால் அது மிகையாகாது. காரணம் என்ன அப்படின்னா, ஒரு உயர் காவல்துறை அதிகாரி ஒருவரே தன்னுடைய உயிருக்கு ஆபத்து இருக்கிறது, என்னை கொலை செய்ய முயற்சி பண்ணாங்க போன ஆண்டு அப்படின்னு கடிதம் எழுதுகிறாங்க. அப்படின்னா தமிழ்நாட்டினுடைய அதிகாரிகளுக்கு, காவல்துறை அதிகாரிகளுக்கு, பெண் அதிகாரிகளுக்கு என்ன பாதுகாப்பு இருக்கிறது அப்படிங்கிற கேள்வியை இந்த புகார் கடிதம் எழுப்பி இருக்கிறது. இதனுடைய முழு பின்னணி என்ன அப்படிங்கிறத குறித்து வாங்க நிகழ்ச்சிக்குள்ள பயணித்து தெரிஞ்சுக்கலாம். இப்போது கல்பனா நாயக் ஐபிஎஸ் என்ன பொறுப்பில் இருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சிலை கடத்தல் பிரிவினுடைய ஏடிஜிபியாக இருக்கிறாங்க. இவங்க கடந்த ஆண்டு எழும்பூரில் இருக்கக்கூடிய டிஎன்எஸ்யூஆர்பிங்க, அதாவது எப்படி டிஎன்பிஎஸ்சின்னு ஒரு அமைப்பு இருக்குதோ தமிழ்நாட்டில், அதே போல் காவல் சீருடை பணியாளர்கள் தேர்வாணையம் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதில் நடத்தப்படக்கூடிய தேர்வுகள் நீங்கள் எழுதுனீங்க அப்படின்னா தான் எஸ்ஐ போஸ்ட்டு அப்புறம் மற்ற விஷயங்களுக்கெல்லாம் நீங்கள் வந்து தேர்வாக முடியும். அதற்கென்று இருக்கக்கூடிய தனியான ஒரு தேர்வாணையம் தான் டிஎன்எஸ்யூஆர்பி, தமிழ்நாடு காவல் சீருடை பணியாளர் தேர்வாணையம்னு சொல்லுவாங்க. அந்த டிஎன்எஸ்யூஆர்பியில் வந்து பார்த்திங்கன்னா பலவிதமான முறைகேடுகள் நடந்திருக்கிறது, சரியான முறையில் இடஒதுக்கீடு முறைகள் பின்பற்றப்படவில்லை அப்படிங்கிறத நான் அம்பலப்படுத்தி இருந்தேன். அந்த அம்பலப்படுத்தியதன் காரணமாகத்தான் என்னை வந்து கொலை பண்ண முயற்சி பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய காவல்துறையின் தலைவராக இருக்கக்கூடிய டிஜிபி சங்கர் ஜிவால் ஐபிஎஸ் அவர்களுக்கு ஒரு புகார் கடிதத்தை எழுதி அனுப்பியிருக்கிறாங்க ஏடிஜிபி கல்பனா நாயக் ஐபிஎஸ் அவர்கள். ஸோ இவங்க அந்த சம்பவத்தை முதல்ல நம்ம வந்து பார்த்துருவோம். என்ன சம்பவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜூலை மாதம் 29ஆம் தேதி 2024, சரியாக போன ஆண்டு ஜூலை மாதங்க, சரிங்களா? அதாவது என்ன ஒரு 6-7 மாதம் தான் இருக்கும். எழும்பூரில் இருக்கக்கூடிய இவங்களுடைய அறையில் வந்து பார்த்திங்கன்னா தீ விபத்து ஏற்பட்டுச்சு. தீ விபத்துனா சாதாரண தீ விபத்து இல்லை, அப்படியே அந்த அறையே வந்து பார்த்திங்கன்னா முழுமையான தீக்கிரையாக்கப்பட்ட ஒரு இடமாக மாறி போனது. ரொம்ப கருப்பாக அப்படியே ஆயிடுச்சு, எல்லாமே தீக்கு வந்து இரையாயிடுச்சு அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்த உடனே சொல்லலாம். அந்த மாதிரி அந்த அறை இருந்துச்சுங்க. அந்த தீக்கிரையாக்கப்பட்ட சம்பவம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேசப்படும் பொருளாக மாறிச்சு. அப்புறம் என்ன சொன்னாங்கன்னா, மின் கசிவு ஏற்பட்டிருக்கு, ஏசியில் வந்து மின் கசிவு ஏற்பட்டிருக்கும், இந்த குளிரூட்டியில் ஏற்பட்ட மின் கசிவின் காரணமாகத்தான் அறை முழுக்க தீயானது பரவி இருக்கிறது, அதனால் ஏற்பட்டது தான் தீ விபத்து அப்படின்னு வந்து சொல்லப்பட்டுச்சு. ஆனால் இப்போ என்ன ஒரு செய்தி வெளியாகி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த நாள், சரியாக அந்த நாள் அவங்க அன்றைக்கு எழும்பூருக்கு அந்த அவங்களுடைய அலுவலகத்துக்கு அவங்க பயணம் செய்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலேயே அவருக்கு இது போன்றதொரு விபத்து ஏற்பட போகிறது என்று முன்கூட்டியே பேசியிருக்கிறாங்க, அவர்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிறத இன்றைக்கு வந்து அவங்க வந்து புகாரில் வந்து கொடுத்துருக்குறாங்க. யாருக்கு கொடுத்துருக்குறாங்கன்னா, டிஜிபி சங்கர் ஜிவால் ஐபிஎஸ் அவர்களுக்கு எழுத்துப்பூர்வமாக கொடுத்துருக்குறாங்க. அதில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு திடுக்கிடும் தகவலை சொல்கிறாங்க. நான் இந்த டிஎன்எஸ்யூஆர்பியில் வந்து பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய முறைகேடுகளை அம்பலப்படுத்தினேன், ஊழல் தொடர்பான விவகாரங்கள், இடஒதுக்கீட்டை முறையாக பின்பற்றப்படாத விவகாரங்கள் ஆகியவற்றை நான் அம்பலப்படுத்தினேன். அதன் காரணமாக என்னை பழிவாங்கக்கூடிய நோக்கத்தில், என்னை முடக்க வேண்டும் அப்படிங்கிற நோக்கத்தில் என்னை உயிரோடு வைத்து கொலை செய்ய பார்த்துருக்குறாங்க, எரித்து கொலை பண்ண பார்த்துருக்குறாங்க அப்படின்னு ஒரு விஷயத்தை புகாரில் வந்து கொடுத்துருக்குறாங்க. இது தற்போது தமிழ்நாட்டையே அதிர வைத்திருக்கக்கூடிய ஒரு கடிதமாக மாறி இருக்கிறது. ஸோ இப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஏடிஜிபி அவர்கள் வந்து என்னை வந்து கொலை செய்வதற்காகத்தான் இந்த மாதிரியே வந்து நடந்திருக்குது சம்பவம் அப்படின்னு சொல்லி டிஜிபி அவர்களுக்கு ஒரு கடிதம் கொடுத்துருக்குறாங்க. இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்க தருணத்தில் டிஜிபி ஆஃபீஸ்லேருந்து ஒரு பதிலும் வந்து மறுப்பு கொடுத்துருக்குறாங்க. என்ன அப்படின்னா, இல்லை அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது, சதித்திட்டம்லாம் எதுவும் நடக்கவே கிடையாது, அந்த இடத்துல
மின் கசிவு ஏற்பட்டதற்கான சர்க்யூட் மிஸ் ஆனதுக்கான ஆதாரங்கள்லாம் இருக்குது நம்மக்கிட்ட. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு உண்மைக்கு புறம்பான செய்திகள் மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு தரப்பு விளக்கத்தை வந்து கொடுத்துருக்குறாங்க. கொலை செய்வதற்கு சதித்திட்டம் நடந்தது அப்படிங்கிறதுக்கான ஆதாரம் இல்லை, மின் கசிவு ஏற்பட்டதற்கான ஆதாரங்கள் இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்படியாக ஒரு ஏடிஜிபியுடைய புகாரும் அதற்கான மறுப்பும் ஒரு பக்கம் வந்து கொண்டிருக்கிறது. அப்பார்ட் ஃப்ரம் திஸ் இதில் பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான அனைத்து எதிர்க்கட்சி தலைவர்களும் இதுக்கு ரியாக்ஷன் கொடுத்துருக்குறாங்க. குறிப்பாக எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள், அதே போல் திரு அண்ணாமலை, அதுக்கப்புறம் ஜி.கே. வாசன், டிடிவி தினகரன் அப்படின்னு டாக்டர் ராமதாஸ் அப்படின்னு பல பேர் வந்து பார்த்தீங்கன்னா இது தொடர்பான தங்களுடைய கண்டன அறிக்கைகளை வந்து கொடுத்துருக்குறாங்க. தமிழ்நாட்டில் சமீபத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அண்மையில் கூட ஒரு காவல்துறையின் மீது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெட்ரோல் குண்டை வந்து வீசியிருக்கிறாங்க. அதே போல் அதற்கும் முன்பாக நடந்து கொண்ட சம்பவங்களை நீங்கள் பார்த்துருப்பீங்க. தொடர்ச்சியாக காவல்துறையின் மீதான அதிருப்திகள் எப்படி வந்துகிட்டு இருக்குன்னு அது நீட்சியாக தான் இந்த சம்பவத்தையும் பார்க்கணும் அப்படிங்கிறாங்க. இதில் டாக்டர் ராமதாஸோட அறிக்கை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு முக்கியமான அறிக்கையை நம்ம பார்க்குறோம். ஏன் அப்படின்னா மற்ற அறிக்கைகளில் குறிப்பிடப்படாத பல விஷயங்களை அவர் ரொம்ப குறிப்பிட்டு பேசுகிறாரு. ஏன்னா இந்த ஏடிஜிபி கல்பனா நாயக் அவர்கள் ஊழல் விவகாரத்தையும் இந்த காவல்துறையில் நடக்கக்கூடிய சீர்கேடுகளுக்கு எதிராகவும் முழக்கமிட்டிருக்கிறாங்க, வேலை பார்த்துருக்குறாங்க. அதன் காரணமாகத்தான் அவங்க குறிவைக்கப்பட்டிருக்கிறாங்க. அப்படிங்கிறதுனால இந்த வழக்கை உடனடியாக சிபிஐக்கு மாற்றுங்க அப்படின்னு ஒரு புதிய கோரிக்கை முன்வைக்கிறாரு. அவர் என்ன எழுதியிருக்கிறாருங்கிறத நான் படிக்கிறேன் பாருங்க. காவல் உதவி ஆய்வாளர் தேர்வில் முறைகேடுகளை அம்பலப்படுத்தியதால் பெண் ஏடிஜிபியை படுகொலை செய்ய சதியா, சிபிஐ விசாரணைக்கு ஆணையிடுங்கள். தமிழ்நாட்டில் காவல்துறை உதவியாளர்களை தேர்வு செய்வதில் நடந்த முறைகேடுகளை அம்பலப்படுத்தியதற்காக தமது அலுவலகத்தில் தீ விபத்தை ஏற்படுத்தி தம்மை படுகொலை செய்ய சதி நடந்ததாக தமிழக காவல்துறையின் கூடுதல் தலைமை இயக்குனரும் தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வாணையத்தின் உறுப்பினர் செயலாளராக பணியாற்றியவருமான கல்பனா நாயக் ஐபிஎஸ் குற்றஞ்சாட்டி இருப்பது அதிர்ச்சி அளிக்கிறது. காவல் உதவி ஆய்வாளர்கள் தேர்வில் இடஒதுக்கீடு முறையாக பின்பற்றப்படவில்லை என்று ஏற்கனவே குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ள நிலையில் காவல்துறை ஏடிஜிபி ஒருவரே முறைகேடு நடந்ததாக கூறியிருப்பது ஐயத்தை அதிகரித்திருக்கிறது. இதான் ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். என்னன்னா அண்மையில் சில மாதங்களுக்கு முன்னாடி கூட சிறைத்துறையில் நடக்கக்கூடிய ஊழல் அப்படிங்கிறத குறித்து உயர்நீதிமன்றம் கவலை கொண்டது. அதை குறித்து நம்முடைய ஊடகத்தில் மூத்த பத்திரிகையாளர் மணி அவர்கள்ட்ட ஒரு பேட்டியை கூட போட்டிருப்போம். அவர் ரொம்ப கண்டினியூஸாக சொல்லியிருப்பார். இந்த ஆட்சியில் காவல்துறை மற்றும் சிறைத்துறை ஆகிய இடங்களில் ஊழல் மலிந்து போய் கொண்டிருக்கிறது. இந்த ஊழல் விவகாரங்களை உடனே நிறுத்தலை அப்படின்னா இந்த ஆட்சிக்கு ஒரு கரும்புள்ளி 2026 உருவாவது உறுதி அப்படின்னு பேசியிருப்பார். காவல்துறை அப்படிங்கிறது யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்குது? நேரடியாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது. அப்போ அந்த துறையிலேயே தொடர்ச்சியாக ஏற்பட்டு கொண்டிருக்கக்கூடிய இவ்வளவு ஊழல் முறைகேடுகளையும் ஏன் கண்டுக்காமல் இருக்காங்க அப்படிங்கிற கேள்வியை தான் எல்லாருமே முன்வைக்கிறாங்க. குறிப்பாக இவர் சொல்கிற இந்த அறிக்கையை முழுசாக பார்ப்போம். தமிழ்நாடு காவல்துறைக்கு 621 உதவி ஆய்வாளர்களை தேர்வு செய்வதற்காக, அதாவது சப் இன்ஸ்பெக்டர் போஸ்ட், கடந்த 2023ஆம் ஆண்டு மே மாதம் ஒரு நோட்டிஃபிகேஷனை வெளியிடுறாங்க. ஓகேங்களா? அந்த அடிப்படையில் நடத்தப்பட்ட தேர்வில் ரிசர்வேஷனை ஒழுங்காக கடைபிடிக்கப்படலை அப்படிங்கிறது தான் எழுப்பப்பட்ட குற்றச்சாட்டு. 2023ஆம் ஆண்டு வெளியிடப்பட்ட நோட்டிஃபிகேஷன் அடிப்படையில் நடைபெற்ற தேர்வின் முடிவில் நீங்கள் செலக்ட் பண்ணிங்க பார்த்தீங்கன்னா எஸ்ஐ, அதில் 621 போஸ்ட்டுக்கு ரிசர்வேஷனை ஒழுங்காக ஃபாலோ பண்ணலை அப்படிங்கிறதான் குற்றச்சாட்டு. அது தொடர்பான வழக்குகளை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் இடஒதுக்கீட்டை கடைபிடிப்பதில் நிகழ்ந்த குளறுபடிகளை சரி செய்ய வேண்டும் என்று ஆணையிட்டுச்சு. ஹைகோர்ட் சொல்கிறாங்க ஓகே. அதன்படி பழைய பட்டியலில் இருந்து 41 பேர் நீக்கிட்டு புதுசாக 41 பேரை சேர்த்துட்டோம் அப்படின்னு டிஎன்எஸ்யூஆர்பி அவங்க வந்து அறிவித்தாங்க. ஆனால் அதுலேயும் குளறுபடி இருக்கிறதுனால புதிய பட்டியலை நவம்பர் 18ஆம் தேதி நீதிமன்றத்தில் தாக்கல் பண்ணுங்க அப்படின்னு சென்னை ஹைகோர்ட் கடந்த அக்டோபர் மாதம் 28ஆம் தேதி ஆணையிட்டாங்க. அதில் இது வரைக்கும் எந்த விதமான முன்னேற்றமும் ஏற்படலை ராமதாஸ் ஐயா சொல்கிறாங்க அவரோட அறிக்கையில். இந்த நிலையில தான் காவல்துறை உதவி ஆய்வாளர் மற்றும் இன்ன பிற பணிகளுக்கான நியமனங்களில் இடஒதுக்கீட்டை பின்பற்றுவதில் நடந்த முறைகேடுகள் குறித்து விரிவான அறிக்கையை தாம் கடந்த ஆண்டு மார்ச் மாதம் தயாரித்து அளித்ததாகவும், யார் கல்பனா நாயக் ஐபிஎஸ் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, நான் வந்து இதில் எங்கெங்கெல்லாம் முறைகேடுகள் நடந்திருக்குது,
எங்கெல்லாம் இடஒதுக்கீடு பின்பற்றப்படலை அப்படிங்கிறது குறித்து விரிவான ஒரு அறிக்கையை தாக்கல் பண்ண அது கண்டுகொள்ளப்படவில்லை என்றும் காவல்துறை கூடுதல் டிஜிபி கல்பனா நாயக் குற்றம் சாட்டியிருக்கிறாரு. காவல் உதவி ஆய்வாளர் நியமனத்தில் நடந்த தவறுகளை தாம் சுட்டிக்காட்டிய பிறகு தயாரிக்கப்பட்ட புதிய பட்டியலை கடந்த ஆண்டு ஜூலை 29ஆம் நாள் தாம் சரிபார்க்க விருந்ததாகவும் அதற்காக தாம் அலுவலகம் செல்வதற்கு சில நிமிடங்கள் முன்பாக தமது அலுவலக அறை தீப்பிடித்து எரிந்ததாகவும் குற்றஞ்சாட்டியுள்ள கல்பனா நாயக் அது தம்மை படுகொலை செய்வதற்காக நடந்த சதி என்றும் காவல்துறை தலைமை இயக்குனர் சங்கஜிவாரிடம் எடுத்துள்ள புகார் குற்றச்சாட்டு இருக்கிறாங்க. பாருங்க, அன்னைக்கு அவங்க போனதே ஜூலை மாதம் 29 ஆஃபீஸ் போகிறாங்க பார்த்தீங்களா, அன்றைக்கி போகிறதே பார்த்தீங்கன்னா அவங்க கொடுத்த அறிக்கையின் அடிப்படையில் எல்லாம் சரியாக இருக்குதான்னு செக் பண்ணுறது தான் அவங்க போயிருக்கிறாங்களே. அன்றைக்கி தான் அந்த மெயின் ஒர்க்குக்காக போயிருக்கிறாங்க. அன்றைக்கி தான் அவங்களுடைய இந்த அறையும் தீப்பிடித்து தீக்கிரையாக்கி இருக்கிறது. அதனால தான் அவங்க சந்தேகப்படுறதா அவங்க குற்றச்சாட்டை முன் வச்சிருக்கிறாங்க. தம்மை படுகொலை செய்யும் நோக்கத்தோடு தமது அலுவலகத்தில் தீ விபத்து ஏற்படுத்தப்பட்டதற்கு அடுத்த நாளே திருத்தப்பட்ட பட்டியல் தமது ஒப்புதல் பெறாமல் வெளியிடப்பட்டதாகவும் அந்த புகாரில் குற்றம் சாட்டியிருக்காங்க. ஏன் அவங்க சந்தேகம் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த தீ விபத்து ஏற்பட்ட மறுநாளே பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஒப்புதலே இல்லாமல் இன்னொரு பட்டியலை வெளியிடுறாங்க. தம்மை படுகொலை செய்ய நடந்த சதி குறித்து டிஜிபிக்கிடம் புகார் கொடுத்து 6 மாதங்களுக்கு மேலாகியும் எந்த நடவடிக்கையும் மேற்கொள்ளப்படவில்லை என்று இந்து ஆங்கில நாளிதழுக்கு அளித்துள்ள நேர்காணலில் அவர் தெரிவிச்சிருக்கிறாரு. அவரது குற்றச்சாட்டுகளை ஒதுக்கி தள்ளிவிட முடியாது அப்படிங்கிறாரு டாக்டர் ராமதாஸ். காவல்துறை உதவி ஆய்வாளர் பணிக்கு தேர்வு செய்யப்பட்டவர்கள் பட்டியலை ஹைகோர்ட் ஏற்றுக்கொள்ளாததற்கும் சீருடை பணியாளர் தேர்வாணையத்தின் டிஎன்எஸ்யூஆர்பி உறுப்பினர் செயலாளராக இருந்த கல்பனா நாயக் எழுப்பியுள்ள குற்றச்சாட்டுகளுக்கும் தொடர்பு இருப்பதாகவே தோன்றுகிறது. ஏன்னா ஹைகோர்ட் ஏற்றுக்கல, ஃபர்ஸ்ட் அவங்க கூட ஹைகோர்ட் ஏற்றுக்கல, அப்புறம் திருத்த சொல்லியிருக்கிறாங்க, இவங்களும் ஏற்றுக்கல. அப்போ ரெண்டுத்துக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருக்குது அப்படின்னு சந்தேகப்படுறாரு. இந்த விவகாரத்தில் உண்மை என்ன என்பது மக்களுக்கு தெரிவிக்கப்பட வேண்டியதும் காவல் உதவி ஆய்வாளர்கள் விவகாரத்தில் நியமனத்தில் சமூக நீதியை நிலைநாட்டுவதும் அவசியமாகும். அதே போல காவல் உதவி ஆய்வாளர் நியமனத்தில் முறைகேடுகளை அம்பலப்படுத்தியதற்காக கல்பனா நாயக்கை படுகொலை செய்யும் நோக்கோடு அவர் அலுவலகத்தில் தீ விபத்து ஏற்படுத்தப்பட்டதா என்பது குறித்தும் விசாரணை நடத்தப்பட வேண்டியது உடனடி தேவையாகும். எனவே உதவி ஆய்வாளர்கள் தேர்வில் முறைகேடுகள் நடந்ததாக கூறப்படும் குற்றச்சாட்டு குறித்து சென்னை ஹைகோர்ட் நீதிபதி தலைமையில் விசாரணை ஆணையம் அமைத்து விசாரிக்க அரசு ஆணையிடணும். பெண் ஏடிஜிபி கல்பனா நாயக்கை படுகொலை செய்ய சதி நடந்ததாக கூறப்படுவது குறித்து சிபிஐ விசாரணைக்கும் தமிழக அரசு ஆணையிட வேண்டும் அப்படின்னு ஒரு அறிக்கையை முடிச்சிருக்கிறாரு. ஸோ கண்டினியூஸாக இதில் இருக்கிற நூக் அண்ட் கார்னரை நம்ம அனலைஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை அனலைஸ் பண்ணும்போது காவல்துறைக்குள் நடந்திருக்கக்கூடிய முறைகேடு, ஊழல், அந்த சமூக நீதியில் சரியான முறைகள் பின்பற்றப்படலை அப்படிங்கிற விஷயம்தான் ரொம்ப ஒரு மெயினான ஒரு மையக்கருவாக பார்க்கப்பட வேண்டியது இருக்குது. ஸோ இந்த விஷயத்துக்குள்ள காவல்துறையில் ஒரு லாபி ஒன்று நடந்துக்கிட்டு இருக்கு. முக்கியமான பதவிகளுக்கோ பொறுப்புகளுக்கோ இப்போ யார் வராங்க, எப்படி வராங்க, எந்த தேர்வு அடிப்படையில் வராங்க, பணம் கொடுத்து வராங்களா, பணம் கொடுக்காமல் வராங்களா, இல்லை இன்ஃப்ளூயன்சஸ் மூலமாக வராங்களா, இப்படின்னு பலவிதமான அடுக்கடுக்கான கேள்விகளை நமக்குள் எழுப்புகிறது. சமீபத்தில் கூட மூத்த பத்திரிகையாளர் சாவித்ரி கண்ணன் தன்னுடைய அறம் இணைய இதழில் எப்படி உயர்கல்வித்துறையில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய அதலபாதால ஊழலை அம்பலப்படுத்தி பேசியிருந்தார். தொடர்ச்சியாக பேராசிரியர்கள் நியமனமாக இருக்கட்டும், பல நியமனங்களுக்கு பணம் கொடுத்து இவங்க என்ன மாதிரி வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத தொடர்ச்சியாக அம்பலப்படுத்தி பேசிக்கிட்டு இருந்தார். அந்த உயர்கல்வித்துறையில் ஊழல் இருக்குன்றாரு. அதே போல் மற்ற துறைகளையும் அம்பலப்படுத்தி ஏற்கனவே சிஏஜி ரிப்போர்ட் கூட ஒன்று வந்திருந்தது தமிழ்நாட்டை பற்றி. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த காவல்துறை சிறைத்துறையிலே ஒரு ஊழல் போக்கு நடிச்சுக்கிட்டு இருக்கும்போது காவல்துறை முதலமைச்சருடைய நேரடி கட்டுப்பாட்டின் கீழ் இருக்கக்கூடிய காவல்துறையில் இப்படிப்பட்ட ஊழல் மலிந்த போக்கு நீடித்திருக்குமேயானால் இது இந்த ஆட்சிக்கு அவப்பெயரை உண்டாக்காமல் எந்த பெயரை உருவாக்கும் அப்படிங்கிற கேள்வியை தான் நாம் முன்வைக்க விரும்புகிறோம். இந்த ஏடிஜிபி கல்பனா நாயக் ஐபிஎஸ் அவர்களுக்கு இந்த சந்தேகம் இருக்குது அப்படின்னா, படுகொலை செய்ய சதி நடக்கும்னு சந்தேகம் இருக்குது அப்படின்னா, அவர்களுக்கு அந்த சந்தேகம் தீர்த்து வைக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் தமிழ்நாடு அரசுக்கும் டிஜிபிக்கும் உண்டு. அதற்கு முறையான பதிலையும் தகவலையும் விசாரணையும் செய்வாங்க அப்படின்னு எதிர்பார்க்கலாம். இந்த நிகழ்வு குறித்து உங்களுடைய எண்ணங்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். மற்றும் ஒரு தலையங்கம் நிகழ்ச்சியில் மற்றும் ஒரு தலைப்பு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.